இந்த பேச்சியம்மன் ஆலயத்திற்கு பின்புறமாக நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பத்தின இடம் வந்து இந்த இடம் தான். இந்த மரம் எல்லாம் பாருங்க, இந்த கருப்பு மாதிரி இருக்குது. சடங்கு ஊர்க்குடி மகன் என்றா டோவி. டோவி. அவர் ரெண்டார் தீர்த்தம் வந்து இப்படி இடம்பெறேன்னு நமக்கு தெரியாது. அதனால் வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ளும். இந்த ஆலயத்துக்குள்ள போறதுக்கான இந்த என்ட்ரன்ஸ்லயே வந்து இது வந்து நான் இந்த பேச்சியம்மன் ஆலயத்திற்கு போற முதலாவது தடவை. நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு. பின்னால் பக்கத்தில் நிற்கிறேன் வந்து நம்முடைய நண்பன் பேர் வந்து நிலுஜன். நாங்கள் வந்து இன்றைக்கி மட்டக்களப்பு மாவட்டம் சிவானந்தா தேசிய பாடசாலைக்கு முன்னால் நின்று கொண்டு இருக்கின்றோம். இங்கே வந்து உப்போடை நொச்சிமுனேஸ்வரி பேச்சியம்மன் ஆலயத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கின்றோம். பேச்சியம்மன் ஆலயம் என்று சொன்னாலே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு மிகவும் பிரபல்யமான ஒரு ஆலயம். அந்த வகையில் நாங்கள் இந்த ஆலயத்திற்கு முன்பாக தான் இந்த பக்கம் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த பக்கம் இந்த முன்னுக்கு பதாதையெல்லாம் போட்டிருக்காங்க. பேச்சியம்மன் ஆலய அந்த வருடாந்த உற்சவ கோலம் வந்து 2025 7ஆம் மாதம் 27ஆம் தேதி ஆரம்பமாகி 2025 8ஆம் மாதம் 4ஆம் தேதி முடிவடைய போகின்றது. அப்போ நாங்கள் இந்த பக்கமாக நின்று கொண்டு இந்த பக்கமாக பாடசாலை மாணவர்கள்லாம் நின்று கொண்டு இருக்காங்க. அப்போ நண்பன் அப்படியே போவோமே, வாங்க அப்படியே போய் பார்க்கணும். சரி, ஓகே. இப்போ இது வந்து நான் இந்த பேச்சியம்மன் ஆலயத்திற்கு போகிற முதலாவது தடவை. இதற்கு முன்பாக நான் போனதே கிடையாது. இந்த வானம் வருது. இந்த பக்கமாக வீதியெல்லாம் வந்து நல்லா அலங்கரிச்சிருக்காங்க. வாங்க போவோம். இந்த பக்கம் பாருங்க, இந்த வீதியில் வந்து நந்தி கொடி எல்லாமே வந்து ஏற்றி சோடினை எல்லாம் வந்து நல்லா பிரம்மாண்டமாக செய்திருக்காங்க. அடுத்தது இதில் வந்து இரவு நேரங்களில் போகும்போது இதில் வந்து வெளிச்சங்கள் எல்லாம் வந்து செட் பண்ணிக்காங்க. லைட் எல்லாம் வந்து இந்த நட்சத்திரமாக இருக்கிறது வந்து பல்ப். சரி, ஓகே. நாங்கள் போய் ஆலயத்துக்குள்ளே போகின்றோம். பாருங்க, இந்த ஆலயத்துக்குள்ளே போகிறதுக்கான இந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து மிகவும் பிரம்மாண்டமான முறையில் ஓலை மட்டையால் வந்து ஃபுல்லாக வந்து இதில் வந்து கொட்டில் மாதிரி அப்படி அடிச்சிருக்காங்க. இணலில் இந்த வருகின்ற பக்த அடியார்கள் போகக்கூடிய மாதிரி வேற லெவலில் இருக்கேனே. நன்மை வந்திக்காடா, இதுக்கு மேலே வந்துருக்கியா? இதான் நீ பெஸ்ட் டைம். எனக்கு இதான் பெஸ்ட். ஆனால் சரியான ஒரு பிரபல்யமான ஒரு ஆலயம் தெரியுமா? இது பேச்சியம்மன் ஆலயம் கேள்விப்பட்டிருக்கியா? அப்போ இந்த ஓரமாக எல்லாம் வந்து நிறைய கடைகள்லாம் வந்து இருக்குது. பழக்கடைகள், அடுத்தது கச்சான் கடைகள், இப்படியான கடைகள்லாம் வந்து இருக்குது. அந்த பக்கம் ஐஸ்கிரீம் வண்டியெல்லாம் நிற்கிது. நமக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை. இப்போ நம்ம ஆலயத்துக்குள்ளே போய் பேச்சியம்மனை கும்பிடுத்து போவோம். ஆனால் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிற நாள் கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை, ஃப்ரைடே. இன்றைக்கு தேதி என்ன? 1ஆம் தேதி, 8ஆம் மாதம் 1ஆம் தேதி வந்திருக்கின்றோம். அப்போ இன்னும் ஒரு சில தினங்களில் வந்து எம்பெருமானுக்குரிய அந்த திருச்சடங்கும் வந்து முடிவுற இருக்கின்றது. இந்த சர்வத் கடையெல்லாம் வந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த மாதிரி வச்சுருக்காங்க. சரி, அப்படி போவோமே நண்பன். இதில் இந்த பக்கத்தில் வந்து இன்னொரு கோயில் இருக்குது. இது என்ன கோயில்? இது இல்லை, இது பேச்சியம்மன் கோயில் தானே, வேற கோயில் இல்லை. இப்போ பேச்சியம்மன் ஆலயத்துக்கு முன் பலாத்துக்கு வந்ததும் வாட்டா விடத்தை கலட்டும். நம்ம இந்த பக்கம் கலட்டும். இந்த பக்கமாக கால் கழிட்டு போகிற மாதிரி நீர் வசதிலாம் செய்திருக்காங்க. நல்லா இருக்குதுண்ணே. ஆனால் இரவில் வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த மேலே வந்து நிறைய இந்த பல்பெல்லாம் வந்து இந்த செட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக மேலே இதெல்லாம் ஃபுல்லாக பல்ப் தான்.
பகலில் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குண்டா இரவு நேரத்தில் வந்தோண்டா இப்படி இருக்குன்னு. இந்த பேச்சியம்மன் ஆலயத்துக்கு முன்பாய் வந்து ஒரு பெரிய வேப்ப மரம் நிற்கிது 2. அந்த பக்கமாக அரச மரம் நிற்கிது. அடுத்தது இந்த பேச்சியம்மனுக்கு வந்து இந்த உள்ள வந்து சோடினை எல்லாம் வந்து செய்து கொண்டிருக்காங்க. ஸ்ரீ பேச்சியம்மன் ஆலயம். நாங்கள் இந்த ஆலய வளாகத்துக்கு வழியில் வந்துட்டோம். வழி வீதியில் நின்று கொண்டிருக்கின்றோம். இப்போ இந்த பேச்சியம்மன் ஆலயத்திற்கு பின்புறமாக நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பத்தின இடம் வந்து இந்த இடம் தான். இந்த மரம் எல்லாம் பாருங்கள், இந்த கருப்பு மாதிரி இருக்குது. நாங்கள் வந்து இப்போ பேச்சியம்மனை வழிபட்டு இப்போ வழி வீதியினூடாக அப்படியே வலம் வந்து கொண்டிருக்கின்றோம். இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் இருந்துட்டு போமா வந்து நாம் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் இந்த ஆலயத்துக்குள்ளே வந்த சாமியை கும்பிட்டா கொஞ்சம் நேரம் இருக்கணும். கொஞ்சம் இருப்போம். நல்ல காற்று அடிக்குதுன்னு, நல்ல காற்று. அப்போ முதல் தடம் வந்ததால் எனக்கு மேலே ஒரு பிரமிக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. வேறு லெவல். ஃபஸ்ட் டைம் நம்ம இந்த வீதியெல்லாம் இப்போ நடந்து கடைப்பட்டு போய்ப்போம். என்ன சொல்கிறா? ஆனால் இந்த இடத்த வரல நம்ம. இன்றைக்கு தானே தெரியும். இல்லை எனக்கு தெரியும். இல்லை கேள்விப்பட்டு எந்த கோயிலுக்கு வரல. தான் கூட தெரியும், பெரிய இடம் தெரியா. இடம் தெரியா. மட்டக்களப்பிலே பிரபல்யமான ஒரு ஆலயம். மட்டக்களப்புன்னு சொல்கிறத விட இலங்கையில் நம்மளோட ஈழத்திலே வந்து ஒரு அப்படி ஒரு ஆலயம். அந்த பக்கமாக திருவிழாவுக்கு வேண்டியெல்லாம் அந்த அண்ணன் அவங்கெல்லாம் வேலை செய்து கொண்டிருக்காங்க. 10 நான் தானே சொன்னேன். பேச்சியம்மன் தீ பார்த்துனது. இல்லாட்டி அதிலே முக்காலி போட்டு அதிலே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. கிடையாது. இந்த பக்கத்தில் இருக்கிற ஐயா, பக்கத்தில் இருக்கிற கோயில் என்ன கோயில்? அது பிள்ளையார் கோயில். அதான் அது மெயினாக வச்சு தான் இது ஆரம்பிச்சது. வளர்ப்பெரும் கோவில். மிச்ச காலம் பழமை. இல்லாட்டி இந்த வளவு விலை போடுற அங்கத்துக்கு அங்கேயும் போட்டு அந்த இடம் எடுக்கலாம். ஆள் குறைஞ்ச காலத்தால் அதை செய்திருக்காங்க. இல்லாட்டி இடம் எடுக்கலும் மேடாம. ஒரு பேச்சு 3 லட்சம் 3 லட்சம் போகும் ஒரு பேச்சு. மில்லியன் கணக்கில் வளவு இடம் வேணுமே. வளவு காசு இடம் வேண்டி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கு. இடம் வேணும். அதே கூட 4 பக்கம் ரோட்டில் அந்த தொடர்பு விஷயங்கள் எல்லாமே இதுல இல்லையே. பிரதானமான வீதி அந்த ஒன்றைக்கு பின்னுக்கு ஒன்றைக்கு இதுக்குள்ள தொடக்கு பிரச்சனை எல்லாம் அப்படி பெருசா வாரத்துக்கு வழி இல்லை. 4 பக்கம் போட்டுட்டாங்க. பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடத்துக்குள்ள ஐயா வந்து நிறைய விடயங்களை பேசுகிறாங்க. இப்போ இந்த நான் முன்னாடி சொன்ன மாதிரி நல்ல விஷயங்கள் பக்கத்தில் இந்த கோவில் அப்படி வளம் ஒன்று இல்லை. இல்லை. அதான் நாங்கள் இது முதல் தடவை ஐயா வந்திருக்கோம். இல்லை பேச்சியம்மனை பற்றின எல்லா தகவலையும் எனக்கு தெரியும். அவர் எப்படி என்னண்டு அப்போ இந்த ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கோம் ஃபஸ்ட் டைம். அப்போ இந்த பேச்சியம்மன் ஆலயத்துக்கு பக்கத்துலேயே வந்து அந்த இருக்கிறது வந்து பிள்ளையார் ஆலயம். பிள்ளையார் ஆலயத்துக்கு பக்கத்துலேயே வந்து இந்த பக்கமாக பேச்சியம்மன் இருக்குது. என்ன நண்பன் மளிகிடுவோம்ண்ணே போவோம்ண்ணே. பிறகு வருவோம் கண்டிப்பாக. வர முடிஞ்சால் திருவிழாவுக்கு வருவோம். 4ஆம் தேதி தீர்த்தம். 4 பக்கம் ரோட் வளர்ச்சி ஃபுல்லாக ரோட். அப்போ இந்த பக்கமாக
பாடசாலையோ போவோம். தீர்த்தம் வந்து இப்படி இடம்பெறேன்னு நமக்கு தெரியாது, அதனால் வந்து கேட்டு தெரிஞ்சு கொள்ளும். ஐயா ஐயா வராங்க, ஐயாட்ட கேட்போம். ஐயா இந்த என்னென்னு சொன்னால் பேச்சியம்மன் இப்போ ஆலய வருடம் அந்த உற்சவம் வந்து ஒவ்வொரு ஆண்டு இடம்பெறது. அப்போ ஆரம்பத்தில் ஆரம்பிக்கக்குள்ளையா எப்படி என்ன முறைப்படி இங்கே ஆரம்பிக்கிறது? இப்போ கொடியேற்ற மாதிரியா இல்லை? என்னண்டா ஆடி அமாவாசை முக்கியமான தீர்த்தம் இருக்குத்தானே, மாமாங்க தீர்த்தம். மாமாங்க தீர்த்தம் வந்து ஆடி அமாவாசை அண்டு அதே மாதிரி அண்டிரவை இஞ்ச கதை திறக்கும். இந்த வருஷம் பிந்தினத்துக்கு காரணம் என்னண்டா அது வியாழக்கிழமை முடிஞ்சு வைத்து எங்களுக்கு பள்ளையம்ன்றது வந்து திங்கக்கிழமை முடியணும். அதுக்காக வேண்டி 2 நாள் பிந்தி போயிட்டு இல்லாட்டி நேரம் கோவில் முடிய வேண்டிய ஒரு கட்டத்தில் இப்போ ஆரம்பிக்கிற அந்த நாங்கள் அப்படின்றையா இப்போ கதவு திறக்கிறது கதவு திறக்கிற அது வந்து எப்படி திறப்பாங்க? இங்கே என்ன பூஜை வழிபாடு இடம்பெறும், எப்படி திறப்பாங்கன்றது? திறக்கிறது வந்து நாம் இங்கேருந்து பூசாரியை கூட்டி போகிறதுக்கு ஒரு இஞ்சத்தைய கோவில் 3 கோவில். இந்த கோவில் உண்டு, அடுத்தது வந்து நாகம்புரம் கோவில் ஒன்று இருக்கு அங்கே. இந்த 3 கோவிலுக்கு நிர்வாகத்தில் 35 பேர் இருக்கிறாங்க இந்த ஊரில். 5 குறிச்சி. இந்த 3 கோயிலுக்கும் ஒரு நிர்வாகம், ஒரு நிர்வாகம், ஒரு தலைவர், ஒரு செயலாளர். அப்படி என்னண்டா 5 இதில் 1ஆங்குறிச்சி, 2ஆங்குறிச்சி, 3ஆங்குறிச்சி, 4ஆங்குறிச்சி, 5ஆங்குறிச்சி. 5 குறிச்சிக்கும் ஒவ்வொரு நாள் இன்றைக்கு 5ஆங்குறிச்சியில் சடங்கு. சரி, நான் கேட்குறேன் என்னென்னு சொன்னையா, இப்போ சடங்கு இப்போ ஒவ்வொரு ஆண்டும் ஆரம்பிக்கும் தானே, ஆரம்பிக்கிற ஆண்டு இப்போ பேச்சியம்மனுக்கு என்னென்ன வழிபாட்டு முறைகள் அது ஆரம்பிக்கின்றது கேட்க நான். வழிபாட்டு முறைகள் சொன்னால் சாதாரண பூஜை நடந்து பொங்கல் வாங்கி அப்படி இருந்து ஊர் மக்களாக திரண்டு போய் பூஜை வீட்டை போய் போனோடனே முதலாவது பூஜை வந்து பூஜை பூஜை. அந்த சாமான்கள் எல்லாம் அங்கேருந்து டிராக்டரில் ஏற்றி அங்கேருந்து சீன வடிகள் சுட்டு ஆடம்பரம் அங்கேருந்து மேலே இது மதியத்தோட எல்லாத்தோட இங்கே உணர்ந்து சேர்ப்பாங்க. சேர்த்து அண்டிரவு கதவு சுரந்தா அடுத்த நாளைய சடங்கு ஊர்க்குடி மகன் என்றா டோவி. அவர் 2ஆம் நாள் சடங்கு. அதுக்கு பிறகு உற்சவம் எல்லாம் ஒரு குறிச்சிக்கு வரும். 9 நாளைய சடங்கு அஞ்சு சடங்கு. சரி, ஓகே, நன்றி. அதோட வந்து இப்போ 8ஆம் மாதம் 4ஆம் தேதி முடியுது. முடிகிற அண்டைக்கு இப்போ முடிகிறண்டு எப்படி இது சடங்கு முடியும்னு சொன்னால் நாங்கள் கோவிலால் 18 பானை பொங்குவோம். ஊர் மக்கள் ஒரு 100 பானையை கிட்ட பொங்குவாங்க. இந்த வீதி எல்லாம் பொங்கல் தான் இருக்க மாட்டேங்கி. அண்டைக்கு பாரிய பகல் வேளையில அண்டைக்கு பாரிய மஞ்சள் விளையாட்டு நடக்கும். இங்கே மஞ்சள் இல்லாத நேரமே இந்தியா இருந்தோரால் அவர சொந்த செலவில் 15 கிலோ மஞ்சள் கொண்டு அரைச்சி. இங்கே இலங்கையில் கொரோனா பிரச்சனைக்குள்ளே மஞ்சள் 100 கிராம் கூட எடுக்கல நிலையில் இங்கே 15 கிலோ இந்தியா இருந்து அரைச்சி கொண்டு இங்கே மஞ்சள் விளையாட்டு நடந்தது. இந்தியா இருந்து அரைச்சி 4ஆம் தேதி இங்கே வாராக்களுக்கு எல்லாம் அந்த மஞ்சள் விளையாட்டு மஞ்சள் பிடிச்சி விளையாடுவாங்க. மஞ்சள் பிடிச்சி விளையாடித்தான் இடத்துக்கு போவாங்க. கடல் நீராடுற இந்த இடம் கடல் நம்மட கரைக்கிறா இந்த கல்லடி உப்போட கரைக்கடை. இந்த இடத்துல இருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்கு அந்த கடற்கரை? 1.5 கிலோமீட்டர். 1.5 கிலோமீட்டர். அது கடலில் நீராடுவாங்க. உங்களுக்கு ஏண்டா தேவாதிகளும் முக்கியமான ஆக்களும் நீராடுவாங்க. மக்கள் இறங்க மாட்டாங்க. இரவையில் நடக்கும்போது 10-11 மணி இங்கே பள்ளைய முடிஞ்சு அங்கே போகிற கடலுக்கு. அப்போ 4ஆம் தேதி பகல் அண்டு பொங்கல்லாம் பொங்கி பொடிஞ்சு நைட்டுக்கு போகும் கும்பம். கடலுக்கு போகும் கும்பம். அப்படி அங்கே போய் தான் அங்கே கடல் நீராட்டு விழா நடக்கும். அது வரைக்கும் பகல் முழுக்க இங்கே வேலையில் நடந்து கொண்டு இருக்கும். அந்த கன்னிமார் சடங்கு நடக்கும். 7 கன்னிமார் பிடிப்பாங்க. புறவேற்றாக ஒரு 50 பேருக்கிட்ட எடுப்பாங்க. வெளிக்கன்னிமாரன்னு சொல்லி அது கட்டாயம் வேறு இடத்துல நடக்கிறதில்ல அந்த நிகழ்வு. ரெண்டா டோவிரகுள்ளண்டு 6 பிள்ளைகள் இங்கே கன்னிமார் அந்த சின்ன பிள்ளைகளை தெய்வமாடியே எடுப்பாங்க. வேறு நிர்வாகத்தால் தெரிவு செய்யறதில்ல. தெய்வமாடி பிடிப்பாங்க. கன்னிமார் சடங்குடா நாளைக்கு நடக்கும். அதை பிடிச்சி என்ன செய்யுது? அதுக்கு 2 பேரை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு வேறு ரூம் இருக்கு. இந்த ரூம் அதுக்குள்ளே வச்சு பாதுகாத்து கன்னிமார் சடங்கு. சனிக்கிழமை வைக்கி நாகக்கன்னி 3 ஆடு, 2 ஆணும் 1 பெண்ணு. இங்கே பொம்பளை ஆடுறதுக்கு எல்லாம் விட்டு இல்லை. கன்னிமாருக்கு இந்த நாகக்கன்னிக்கு மட்டும் வேலை விட்டு 2 நாகக்கன்னி ஆடு, 2 ஆம்பளை ஆடு. அது ஒரு 4:30 மணிக்கு நடக்கும் அந்த நிகழ்வு. விடியச்சாமம் எல்லாமே வந்து வித்தியாசமாக இருக்கு. அடுத்தது வந்து இந்த புறந வீதி இருக்குத்தானே, அது வந்து மற்ற ஆலயங்கள்லாம் விட மட்டும்தான் நடக்கும். அம்மளை மட்டும் வச்சு இது அப்படி இல்லை. பெருமானையும் சேர்த்து நடக்கும், பிள்ளையாரையும் சேர்த்து வெளி அது பூசாரிட்ட கொண்டு கொடுப்பாங்க. செம்பும்
நெல்லும் வச்சு அடைச்சி தேங்காயும் கொடுத்தோடனே அவங்க உரு கொடுத்தோடனே உருவில்லாமல் போகும் உருண்டு தெய்வம் ஆடி தான் உருண்டு போவாங்க. சும்மா நோமலாக உருண்டு போக மாட்டாங்க. அது ஒரு மரம் முறை என்னென்னா இந்த காலங்களில் நடந்து வந்த வேறு இடத்துல அப்படி நடக்கிறதில்ல. தெய்வ அந்த நம்ம புறநையில் போகிறால பிடிக்கணுன்ற அவசியம் இல்லை. தெய்வம் வந்து உருட்டி போகும். தகச்சு தான் போகணும் வழியே உருட்டி போகணுன்ற அவசியம் இல்லை. தண்ணி ஊற்றி தகச்சு தான் போகணும். அந்த தெய்வம் இப்போ புதுசாக இப்போ உதாரணத்துக்கு நானாக இருந்தால் கூட இங்கே வந்து பிரதர்ஷனை செய்ய வந்தேன்னு சொன்னால் இப்போ எனக்கு உருவேற்றி தான் இல்லை ஒரு வலிய வரும் வலிய வரும். அதுக்கு பூசாரி மீனா கிட மாட்டாங்க. அம்மாளுக்கு கிட்ட இருக்க உள்ள இப்போ 50 பேருண்டா இப்படி 25 பேர் உருவோடாமல் போவாங்க. அது எப்போ நடக்கிறது? அது ஞாயிற்றுக்கிழமை வச்சு நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை வச்சு ஓகே. நன்றி ஐயா. போறதுக்காக சரி நான் பாகரே ஆள். நம்ம வந்து 29 வருஷம் இங்கே தொடர்ச்சியா கோவில் அடியில் 29 வருஷம் இங்கே வந்து உங்களோட பேசினது மிச்சம் நன்றி ஐயா. வீடியோ எடுத்து பதிவு விடுவோம். சரியா? சரியா சரி. நன்றி ஐயா. சரியா சரி. உண்மையிலே நிறைய கருத்துக்களை சொல்லியிருந்தேன். எப்படி கேட்கக்குள்ளே அவ்வளோ இதாக இருக்கு. நம்ம இந்த பக்கத்தில் போவோம்னு இப்படி போய் பாட்டா கொடுத்து போவோம். அப்போ உண்மையிலே ஒரு பிரசித்தி வாய்ந்த ஆலயம், வித்தியாசமான சடங்குகள், உண்மைக்கு உண்மையான தெய்வம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். கண்டிப்பாக வந்து நாங்கள் தீர்த்த உற்சவம் அன்றைக்கு வந்து நாங்கள் வந்து இங்கே மஞ்சள் நீர் ஆடுறது, அடுத்து இந்த பொங்குற நிகழ்வுகள் எல்லாமே வந்து நாங்கள் வீடியோவாக பதிவிடுவோம். மணல் செமையாக சுடுவது. இருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகா எப்படி இருக்கேன் அந்த வியூ பாருங்க. வந்து மட்டையெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு நேர்த்தியான முறையிலையும் அழகாக கட்டிருக்குது. இரவையில் வந்தால் இன்னும் செமையாக இருக்கும். ஏண்டா இந்த இடத்துல இந்த இருக்கிறது எல்லாமே வந்து பல்ப் தான். சரி, ஓகே முனாஃப். நாங்கள் இந்த வீடியோவோட முடிச்சு கொள்கின்றோம். நண்பன் ஏதாவது பேச விரும்புறியா? என்ன கொஞ்சம் பக்கமாக இருக்கேனே கதைக்கிறது. என்ன அடிக்கடி இப்போ தொடர்ச்சியாக வந்து வீடியோவில் காய்ச்சா கொஞ்சம் ஓகே. அடிக்கடி இவங்கெல்லாம் வந்து ஒரு ஆக்கள் தான். இப்போ பேச்சியம்மன் ஆலயத்திற்கு வர கிடைக்காத உறவுகளுக்கும் வந்த உறவுகளுக்கும் அனைவருக்கும் அம்மனுடைய அருள் கிடைக்க நாங்களும் பிரார்த்தித்து கொண்டு விடைபெறுகின்றோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றோம். நண்பன் பாய்.